சீன பயணத்தை முடித்துக்கொண்டு மங்கோலியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கு அணுசக்தியை பயன்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளிடையே கையெழுத்தாகின்றன. பிரதமர் பதவியேற்ற பின்னர் தான் மேற்கொள்ளும் 15வது வெளிநாட்டு பயணத்தில் முதல் கட்டமாக சீனா சென்ற பிரதமர் அங்கு கடந்த 3 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். நேற்று ஷாங்காய் நகரில் சீன வாழ் இந்தியர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சீன வாழ் இந்தியர்கள் ஒன்று திரண்டு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்கு நிகழ்த்தப்பட்ட இசை நிகழ்ச்சியை மோடி கேட்டு ரசித்தார். பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த ஆண்டு இதே நாளில் இந்திய மக்களவைத் தேர்தல் வெளியானதை நினைவு கூர்ந்தார். இந்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை பாரதிய ஜனதா அரசு தனது ஓராண்டு ஆட்சியில் பூர்த்தி செய்துள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். தமது நேரத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் 125 கோடி இந்தியர்களின் நலனுக்காகவே செலவிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். वेकेशन मना रहा हूं क्या, आराम कर रहा हूं क्या? दिन रात ईश्वर ने जितना समय दिया, शक्ति दी, मैंने ईमानदारी से उसका पालन किया है कि नहीं किया है? किया है कि नहीं किया है? मैंने दूसरा कहा था कि मैं नया हूं, अनुभव नहीं है, लेकिन मैं हर बात को सीखने के लिए पूरी कोशिश करूंगा. कर रहा हूं कि नहीं कर रहा हूं? हर किसी के सीखने का प्रयास करता हूं कि नहीं करता हूं? சீன பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி மங்கோலியாவிற்கு சென்றுள்ளார். அந்நாட்டிற்கு செல்லும் முதல் பிரதமர் என்கிற பெருமையை மோடி பெற்றுள்ளார். உலான்பதார் விமான நிலையத்தில் மங்கோலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் லுன்டெக் உள்ளிட்டோர் நேரில் அவரை வரவேற்றனர். இன்று மங்கோலிய நாடாளுமன்றத்தில் எம்பிக்களிடையே மோடி உரையாற்றுகிறார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையும் மோடிக்கு கிடைத்துள்ளது. மங்கோலிய அதிபர் எல்பெக்டோரையும் மோடி இன்று சந்தித்து பேசுகிறார். அப்போது அணுசக்தியை புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்துவது, சாலை போக்குவரத்து, மரபுசாரா எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.